வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த சமூகம் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறதோ, எந்த ஒரு சமூகம் எல்லோருக்கும் சுகாதாரத்தை வழங்குகிறதோ, எந்த ஒரு சமூகத்தில் சுகாதார சமத்துவம் நிலவுகிறதோ, சுகாதார வசதிகளில் சமத்துவம் நிலவுகிறதோ, அந்த சமூகம்தான் சமூக நீதிமிக்க சமத்துவமிக்க சமூகம் என்று சொல்ல வேண்டும். இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கான தினம்தான் இன்றைய தினம். இன்றைக்கு வேர்ல்டு ஹெல்த் டே, உலக சுகாதார தினம். இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. உலக சுகாதார நிறுவனம், ஐநா மன்றத்தினுடைய உலக சுகாதார நிறுவனம் 1948ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அதை குறிக்கும் விதமாக 1950ஆம் ஆண்டு முதல் உலக சுகாதார தினமாக இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி பின்பற்றப்பட்டு வருகிறது. இது பலவிதமான லட்சியங்களையும் நோக்கங்களையும் கொண்டிருக்கிறது. முக்கியமாக அனைவருக்கும் சமமான சுகாதாரம் என்பதுதான் அதனுடைய முக்கியமான குறிக்கோள். ஏனென்று கேட்டால், சுகாதார வசதிகள் கிடைப்பதில் சமூகத்தில் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் நிலவுகின்றன. அதாவது கல்வியில் எப்படி பல ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்திருக்கிறதோ, அதே போல் சுகாதாரத்தில் உதாரணமாக வசதி படைத்தவர்களுக்கு மருத்துவ வசதிகள், சுகாதார வசதிகள் தாராளமாக கிடைக்கும். வசதியற்ற மக்களுக்கு அவை பெரும்பாலும் கிடைப்பதில்லை அல்லது அரிதாகவே கிடைக்கின்றன என்பது போன்ற நிலைகள் எல்லாம் உலகத்தின் பல பகுதிகளிலும் இருந்திருக்கின்றன, இன்றும் இருக்கின்றன. அதாவது அதே போல் ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுகாதாரம் சார்ந்த ஒரு சப்போர்ட், ஒரு வசதிகள் என்பது பல சமயங்களில் பெண்களுக்கு கிடைப்பதில்லை. சாதியால் மேல்மட்டத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகாதார வசதிகள் அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதே போல் வர்க்க ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், பணக்காரர்களுக்கு கிடைப்பவை ஏழைகளுக்கு கிடைப்பதில்லை. நகர்ப்புறவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய சுகாதார வசதிகள் இது கிராமப்புற மக்களுக்கு கிடைப்பதில்லை. இது இன்னும் சொல்லப்போனால் நிறைவேற்றுமை போன்ற விஷயங்கள், நாடுகளின் பின்தங்கிய நிலைமை, இப்படி பல காரணங்கள் இதற்குள் இருக்கின்றன. என்றாலுமே கூட அதற்கான சமத்துவத்தை எட்டுவதற்காக உலக அளவில் பல்வேறு விதமான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு மிகவும் முன்னணியில் இருக்கிறது என்று சொல்லலாம். அனைவருக்குமான கல்வி, அனைவருக்கான சுகாதாரம் என்பதில் திராவிட மாடல் அரசுகள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான சாதனைகளை படைத்திருக்கின்றன. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான சுகாதார கட்டமைப்பு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குக்கிராமங்களில் கூட ஆரம்ப சுகாதார மையங்கள் இருக்கின்றன. இதை உருவாக்கியதில் இதற்கான ஒரு மிகப்பெரிய பாதை சமைத்தது தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். அந்த அளவிற்கு சுகாதார கட்டமைப்பு, அதாவது பணக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் ஏழைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கலைஞரனுடைய அந்த முதல்வர் காப்பீட்டு திட்டம், அதன் மூலமாக உயர்தர சிகிச்சையை தனியார் மருத்துவமனைகளிலும் கூட ஏழை எளிய மக்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இங்கு உருவாக்கி தந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஒருபுறம் என்று சொன்னால், இன்றைக்கு இல்லம் தேடி வரக்கூடிய மருத்துவம், அதாவது மக்களை தேடி மருத்துவம், வீட்டிற்கே சென்று மருத்துவ சிகிச்சைகள் அளிப்பது போன்றவை இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோடிக்கணக்கானோர் இதனால் பயன்பெற்று வருகிறார்கள் என்பதையும் கூட நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஒரு அடிப்படை சுகாதாரத்தை, ஆரம்ப சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஏராளமான புதிய மருத்துவமனைகள், அது உயர்தர மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்த மருத்துவமனைகள் முதல் ஆரம்ப சுகாதார மையங்கள் வரை தமிழ்நாடு விரிவுபடுத்தி கொண்டே செல்கிறது. பொது சுகாதாரம், அனைவருக்குமான மருத்துவம் என்பது தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய உயரங்கள் மிகப்பெரியவை. எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதில் மருத்துவத்திற்கு முதலிடம் இருக்கிறது. அதை தமிழ்நாடு சாதித்திருக்கிறது. அந்த வகையில் உலக சுகாதார தினத்தில் தமிழ்நாடு உலகத்திற்கு சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவில் எத்தனையோ சிக்கல்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் போதாதென்று புதிதாக சிக்கல்கள் புறப்படுகின்றன அல்லது உருவாக்கப்படுகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் இஸ்லாமிய சமூகத்தினரினுடைய அந்த வக்ஃப் போர்டு என்பதற்கான சட்ட திட்டங்களை மாற்றுவது. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 என்று ஒன்றை ஒன்றிய அரசு கொண்டு வந்துவிட்டது என்றே நாம் சொல்லலாம். இது தில்லி சுல்தான்களின் காலத்தில் உருவாக்கப்பட்டது. வக்ஃப் என்றால் டிடென்ஷன் என்று, அது ஒரு அரபு மொழி சொல். அதாவது பாதுகாக்கப்பட்ட சொத்து, இஸ்லாமியர்களுக்காக பாதுகாக்கப்பட்ட சொத்து. இது அல்லாவிடமிருந்து வந்தது என்பது அவர்கள் நம்பிக்கை.
இது டெல்லி சுல்தான்களின் காலத்தில் தொடங்கப்பெற்று 19ஆம் நூற்றாண்டில் அதனை கலைப்பதற்கான முயற்சிகள் நடந்தன, ஆனால் வெற்றி பெறவில்லை. இப்போது இருக்கிற ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இருக்கிற அந்த ஆட்சி இந்த வக்ஃப் போர்டு என்பதை கலைக்க முடியவில்லை என்றாலும் அதில் பெரிய மாற்றங்களை செய்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. அந்த சட்டத்திட்டங்களில் 40 திருத்தங்களை அது கொடுத்திருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் அந்த திருத்தங்கள் வந்தன. அதனை எதிர்த்து நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சிகள் பலவும் குரல் கொடுத்ததால் அதனை கூட்டு நடவடிக்கை குழு, நாடாளுமன்றத்தினுடைய கூட்டு நடவடிக்கை குழு, ஜேபிசி என்று சொல்லுவார்கள், ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிஷன் என்பதற்கு அனுப்பினார்கள். அந்த குழுவில் எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் இருப்பார்கள். நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராசா எம்பி அவர்களும் அந்த குழுவில் இருந்தார், அப்துல்லா இருந்தார். மிக நுட்பமாக அந்த திருத்தங்களை பார்த்து இவை பல விதங்களில் பல இடங்களில் இஸ்லாமிய மக்களை பாதிக்கக்கூடும் என்பதை எடுத்துக்காட்டி 14 திருத்தங்களை கடந்த பிப்ரவரி மாதம் அந்த குழு கொடுத்தது. அந்த மாற்றங்கள் எதையும் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு மதிக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. இப்போது ஏப்ரல் 2ஆம் தேதி மீண்டும் அதனை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தது. அதனுடைய நோக்கம் எண்ணிக்கை கூடுதலாக இருப்பதால் நிறைவேற்றிவிடலாம் என்பதுதான். ஏற்கனவே வக்ஃப் போர்டு என்பது அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் அதில் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு துணை ஆட்சியர், டெப்டி கலெக்டர் என்கிற அந்த இடத்திற்கு குறையாத ஒரு அலுவலரை நியமித்து அந்த வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடுவது என்பதும், மெதுவாக இஸ்லாமிய சமூகத்திடமிருந்து அதனை அரசு தன் பக்கமாக எடுத்துக்கொள்வது என்பதும் தான் இந்த திருத்த சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம். இது எல்லோருக்கும் தெரிகிறது. இன்னும் சரியாக சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற செல்வத்தையும் செல்வாக்கையும் குறைப்பது என்பதையே நோக்கமாக வைத்துக்கொண்டு இந்த சட்ட முன்வடிவம், மசோதா என்று சொல்லப்படுகிற இந்த பில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் 272 வாக்குகள் வேண்டும். அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதென்றால் 2/3 பங்கு வாக்குகள் வேண்டும். இதுபோல ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தின் சட்டத்திட்டங்களை மாற்றுவதற்கு தனிப்பெரும்பான்மை போதும். எனவே 543 பேர் இருக்கிற அவையில் 272 வாக்குகள் மக்களவையிலும் 119 வாக்குகள் மாநிலங்களவையிலும் கிடைக்க வேண்டும். மாநிலங்களவையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணியோடு சேர்த்து இருக்கிறது. அதே போலத்தான் மக்களவையிலும் தனியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை, நாம் அறிவோம். 272 வாக்குகள் தேவை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் 240 பேர் தான் இருக்கிறார்கள். சென்ற தேர்தலில் 2019 302 பேர் இருந்தது. இன்றைக்கு குறைந்து 240 ஆகியிருக்கிறது. ஆனால் பீகாரினுடைய நிதிஷ்குமார், ஆந்திராவினுடைய சந்திரபாபு நாயுடு 2 பேரினுடைய கட்சிகளும் ஆதரித்தால்தான் அது வெற்றி பெறும். அவர்கள் கவனிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த நாடு எல்லா மதங்களையும் அரவணைத்து செல்லுகிற தேசம் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த வக்ஃப் என்பது சட்டமாக வந்துவிடாமல் தடுக்க வேண்டிய ஜனநாயக கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெலாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.